இப்போ இதில் பாருங்கள் பிள்ளைகள், நீங்கள் ஈஸ்ட் எடுக்கணும், சீனி எடுத்து முதல்ல கரைக்க வேணும். கரைச்சிட்டு ஈஸ்ட்டை கொஞ்சம் எடுங்க. ரைட். சீனியை போடுங்க. அதுக்குள்ளே போட்டுட்டு முதல்ல ஈஸ்டையும் சீனியையும் போட்டு கரைச்சிடுங்க பிள்ளைகள். சரியா? ஈஸ்டையும் சீனியையும் போட்டு கரைங்க. ரைட். ஈஸ்டையும் சீனியையும் போட்டு கரைங்களா? நல்லா கரைச்சிடுங்க. இப்போ மதுவக்கலம் இதுக்குள்ளே இருக்கிறது வந்து மதுவக்கலம். இப்போ அதுக்கு உரிய உணவு வந்து நாங்கள் சீனி கரைசலை கொடுக்குறோம். சீனி கரைசல் தான் அதை உணவாக உள்ளெடுக்க போகுது. இப்போ உணவோட மதுவக்கலங்கள் சேரும்போது என்ன தாக்கம் நடைபெறுது என்றதை பார்க்குறதுக்கு தான் இந்த பரிசோதனை நாங்கள் செய்கிறோம். நீங்கள் செய்து கொண்டிருங்க, நானும் காட்டக்குள்ள. மற்றாக்கள் இல்லை நார்மல் நீர் எடுங்க. அப்போ தான் வெப்ப மாற்றம் பாரத்தை நீங்கள் பார்க்கலாம். ஓமம் செய்யுங்க. செய்தாக்கள் பார்த்து கொண்டிருங்க. செய்தாக்கள் அவதானிங்க. ரைட். அப்போ மதுவக்கலங்களை மதுவத்தை ஈஸ்ட்டை வந்து நாங்கள் சீனி கரைசலுக்குள்ளே போட்டு கரைச்சி எடுத்துட்டு பிள்ளைகள் என்ன செய்யணும் என்று சொன்னால் போத்தலுக்குள்ளே எடுக்கணும். நாங்கள் அதை சரியா போத்தலுக்குள்ளே எடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா விளங்கும். விளங்கல? போத்தலுக்குள்ள ஊத்திட்டு கொஞ்சத்தை அதுக்குள்ள வைங்க, முகவைக்குள்ள வைங்க. கொஞ்சத்தை வெளியிலையும் நாங்கள் அவதானிக்க வேணும். வெளியில் என்ன நடக்குதுன்னு அவதானிக்க வேணும். ரைட். சரியா? வெளியில் என்ன நடக்குது, முகவைக்குள்ள என்ன நடக்குதுன்ட்டு பார்க்க வேணும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் வைங்க, வெளியில் முகவைக்குள்ளேயும் வைங்க. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் பிள்ளைகள், நீங்கள் மதுவ கரைசலை போத்தலுக்குள்ள எடுத்துட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, போத்தல்ற வாயோட பலூனை நீங்கள் இணைக்க போகிறீங்க. அதே நேரம் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், உங்களுக்காக இதில் வெப்ப மாற்றம் ஏற்படும் என்றதை அவதானிக்கிறதுக்காக வெப்பமானி எடுத்து வச்சிருக்கிறேன். ரைட். வெப்பமானி எடுத்திருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுதோ தெரியல, எத்தனை இவ்வளோ ரீட் பண்ணலதா? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில்
இல்லைங்க, நான் மற்ற ரெக்கார்டிங்கை போடுவேன், அதில் பார்த்தீங்கன்னா விளங்கும். 30 இருக்குது. 30 பாகை செல்சியஸில் இருக்குது. இதில் பாருங்கள், ரைட். லென்ஸ் எடுங்க, அதில் இருக்கிறது நில்லுங்க, காட்டுறேண்ணா. ரைட், இதில் பாருங்கள், இருங்க இருங்க வரும். இருடா, என்னடா விளங்குதுன்றீங்க? எனக்கு இங்க காட்டுற எனக்கு தெரியுது இல்ல. ரைட், சரி 30 விளங்குது. 30ல் இருக்கிற அந்த இரச நிரல் விளங்குதான்னு தான் பார்க்கணும் நீங்க. ரைட், இருங்க, இதில் எடுத்து காட்டுறேன்னா, இதில் விளங்குதா? அப்ப முப்பது பாகை செல்சியஸில் இருக்குது. வெப்பநிலை அதிகரிக்கிறத நாங்கள் பார்ப்போம். 30ல் இருக்குது ஆரம்பத்தில். இதில் வெப்பநிலை அதிகரிக்குதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போமா? ரைட், இப்போ இதில் பலூனை வந்து போத்தல்ற வாயோட இணைங்க. இணைக்கும் போது சரியாக இணைச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். பலூனை கிளிக்காமல் இணைக்கணுமா? மற்றாக்கள் இது பெரிய வேலை இல்லை, சின்ன விஷயம்தான். இங்கே பிறகு போன கிளாஸ் வராதாக்கள் ரெக்கார்டை போடுவேன். ரைட், இப்போ என்ன செய்யுது? பலூன் வந்து இதுக்குள்ளே சுருங்கி இருக்கு. இதுக்குள்ளே எந்த விதமான வாயுவும் இல்லை. என்ன, இதுக்குள்ளே எந்த விதமான வாயுவும் இல்லை. இப்போ இதுதான் இதுக்குள்ளே பாருங்கள், இந்த போத்தலுக்குள்ளே நுரையும் பெருசாக இல்லை. இதை சிறிது நேரம் வச்சு நாங்கள் அவதானிக்கக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அதே நேரம் இந்த முகவைக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் என்ன நடக்குதுன்னு நாங்கள் பார்க்க வேணும். திறந்த முகவைக்குள்ளேயும் என்ன நடக்குதுன்னு அவதானிக்கணும், இதுக்குள்ளேயும் என்ன நடக்குதுன்னு அவதானிக்கணும். சரியா? ரைட், இது அப்படியே இருக்கட்டும். சார், ஓம், நீங்க இளநீர் தண்ணி வைக்க சொன்னேன். ஓ, இளநீர் தண்ணியை வச்சு நீங்கள் தானே அவதானிச்சு நீங்கள் அதானே? ஓ எஸ் சார். ரைட், ரைட். போன கிளாஸ் நாங்கள் பார்ப்போம் யார் யார் செய்கிறீங்க. செய்கிறாக்கள் ரைஸ் ஹேண்ட் போடுங்க, பார்க்க போகிறோன்னு உங்களை என்ன செய்கிறீங்கண்டு. செய்கிற மாணவர்கள் ஓ செய்து கொண்டிருக்கிறார்கள் ரைஸ் ஹேண்ட் போடுங்க. நான் உங்களை ஸ்பாட்லைட் பண்ணி இங்கே காட்ட போகிறேன் மற்ற பிள்ளைகளுக்கு. பொம்பளை பிள்ளைகள் முகம் காட்ட இல்லாதாக்கள் நீங்கள் ரைஸ் ஹேண்ட் போட வேணாம். நீங்கள் ப்ராக்டிக்கல் செய்கிறது காட்டலாம், உங்களை பார்க்கலாம்னு சொன்னால் நீங்கள் ரைஸ் ஹேண்ட் போட்டுருங்க. சரியோ? மற்றாக்கள் ரைஸ் ஹேண்ட் எடுங்களா? ஆம்பளை பொடியான ஒரு பிரச்சனையும் இல்லை தானே, நீங்கள் போடுங்க.
உங்களுக்கு என்ன பிரச்சனை வெக்கமா? ரைட். ஆக்கிஃப் அப்துல்லா அது ஆட்டத்தை விளையாட தம்பி, என்னடா அது? கொஞ்சம் இருங்க வாரம், ஒரு ஆளாக போட்டு பார்க்குறேன்னா. ரைட். ஆக்கிஃப் அப்துல்லா எங்க? கொஞ்சம் தூக்கி காட்டுங்க பாப்போம். ஆ சரி சரி, மற்ற முகவையை காட்டுங்க. சரி, அதை அப்படியே ஓரமாக வைங்க, அங்கால பக்கம் வைங்க. சயூரிக்கா, ரைட், ஓகே, அதை வைங்க அங்கால. ஆக்கீத், முகவையும் பக்கத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஆக்கீத் செய்யலையா? ஏன் கரைச்சதை வச்சிருக்கலாம் தானே அதுக்குள்ள, ஒரு எதுக்குள்ளே அது கொஞ்சம். ஆ ஆக்கீஃப்டது, ஆக்கீத்துறது வந்துட்டு பலூன் நிமிந்துட்டு போலடா அதுக்கிடையால. என்னடா தம்பி அதுக்கிடையால நிமிந்துட்டு? ஆ வெரி குட் வெரி குட். சரி அப்படியே வைங்க, இன்னும் பெருக்கும் பலூன். ரைட் ரைட், ஓகே. இந்த ஆக்கீத்துறது நிமிந்துட்டு பலூன். இந்த சங்கரனிக்கு கொஞ்சம் நிமிந்து வருது போல இடக்கு. என்ன ஏர்லியாக செய்துட்டீங்களோ நீங்கள்? இல்ல சார், நீங்க சொல்லுங்க. ஆ ஆ சங்கர் நீ தான் நிமிந்துட்டு பலூன் இப்போ தான் நிமிந்தது. வெரி குட் வெரி குட். அடுத்தது அஃபீஃபா. அஃபீஃபாடது இன்னும் விரியல்ல. சாஹினா. ஏய் சாயூரிக்கா, என்ன சத்தமாங்க? கேட்கக்கூடாது. சாஹினா. ரைட், சாஹினாட நிமிந்துட்டு. அத்தாயி என்ன? அத்தாயி விலைங்க, பேரண்ட்ஸ் விலைங்க, ஸ்பாட்லைட் பண்ணக்குள்ள நீங்கள் குறுக்கால நிற்கக்கூடாது. அத்தாயி. ரைட். அடுத்தது சரி அப்படியே வைங்க, ஆட்டி ஆட்டி இருக்காமல் பேச மதுரை பாட்டுக்கு வைங்க. இசத். ரைட், ஓகே. அகமது. ரைட், ஓகே. சரி சரி வைங்க, பேச வைங்க, காணும். தூக்கி தூக்கி திரிக்க வேணும். விழுத்தாட்டி கிழுத்தாட்டி உடச்சி விட்டிங்கன்னா பிறகு வீட்டாக்களே கரைச்சல். அர்னிகா. ரைட், ஓகே. ரஹ்மா. நதுசன். நதுசனே இந்த முகத்தை காட்டி கொண்டிருக்கிற, ப்ராக்டிக்கலை காட்டுறா தம்பி. ரைட், ஓகே ஓகே. சைமா. சைமா, அது தூக்கி நடுவில் வைங்க போத்தில். ரைட், சைமாடா என்ன நிமிந்துட்டோம். ஓ மேனே. ரைட், என்னடா உங்களோட எல்லாம் நிமிந்துட்டு நம்மளோட நிமிர இல்லை என்ன? ஆ திவினியா. ரைட், சுதாய்ஸ். சுதாய்ஸ் என்ன கடுமையா நூறு வந்துட்டு? என்னடா மீனோ சம்பவ போத்தல் என்ன போட்டு குழுக்கு நினையாடா? நுரை மட்டும் கழுத்து வரைக்கும் வந்துட்டு பலூன் இன்னும் பிரியல, ஓட்ட போல அடக்கு பலூன். சுதாய்ஸ், என்னடா மீன் நடந்த? நுரை வந்துட்டு பலூன் விரியல்ல, பெரிய பலூனை வேண்டி வச்சிருக்கானோ தெரியல. ஹனீஃப். ரைட், இன்னும் நிமிந்து வரல என்ன? சப்தநாஸ்ரீ. ரைட், ஓகே ஓகே. சப்தநாஸ்ரீ. ரைட், வெரி குட். ரஹ்மா. நிஸ்ராட பலூன் விரிஞ்சிட்டு போல இல்லை என்ன? ரைட், சல்மா. ரைட், யாஹீஸ். எங்க முகவையை காணல. லுக்மான். இருட்டா கிடக்கு என்னடா தம்பி? நான் சொல்லிக்கேன், புரடிக்கு பின்னால் வெளிச்சம் இருந்தால் முகம் இருட்டாக தான் காட்டும், ஒன்றும் தெரியாத ஆள்.
முகத்துக்கு முன்னால் தான் தம்பி லைட் இருக்கணும். இவனுகிட்ட சொன்னாலும் விளங்குறல அவனுக்கு. சேஸ்னவி மைக் ஓஃபனுங்கடா பிள்ளைகள். பேரண்ட்ஸ் பக்கத்துலேருந்து காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க. மதிகா சேஸ்னவி என்ன தலை ஊத்துனா கிடக்குற. ரைட் மதிகா மதிகாடது என்ன நுர வந்த மய கிடக்கு அடியில் இல்லை அது இதுதான் கரைசல் தானே என்னது. அடே இவன் அடி வாண்ட போறான் இன்றைக்கு. லுக்மான் என்ன சத்தம் அங்க. முஹைர் ரைட் என்ன விரிஞ்சிட்டு போல அது கிடையாது. வெரி குட் வெரி குட். ஐசா ஐசாட்டதும் பலூன் விரிஞ்சிட்டு என்ன அகோஷ்மீரை கடும் பெருசாக இருக்கு. என்ன ஊதி போட்டு வச்சதா பிள்ளை பலூனை. ரைட் சரி சரி விடுங்க அதில் பாட்டு. ஹயா என்ன ஹயா சும்மா கொஞ்சம் தான் ஊற்றி வச்சுருக்கிறீங்க. திக்ரா ரைட் வெரி குட். திக்ராடது கொஞ்சம் ஊதி வந்துட்டு. என்னடா நம்மளது வருது இல்லை உங்களோடது எல்லாம் சரியாக போயிட்டு. சுகாடதும் ஓகே. சஜினிகா ரைட். சயுதன் சயுதண்டதும் பிரிஞ்சிட்டு. ஹரிணிதா என்னப்பா சத்தமாங்க என்ன சத்தம். பேரண்ட்ஸ் காய்க்க வேணாம். தருசாந்த் ஹரிணிதா மைக் ஓஃபன் மாள். சரி சரி தருசாந்த் எங்கடா பலூனா காட்டாம என்னடா செய்யறானு. நஜா ரைட் ஓகே ஓகே. உமைமா அடே உமைமான்றது பொம்பளை பேரை இருக்கு ஆம்பளை இருக்கான்னு மேலே உங்களோட பேரை போட்டு திருங்கடா. சயூரிக்கா பார்த்தல அப்போதே நான். ஓ திரும்பி என்ன அடுத்த ரொட்டேஷனா. அப்புறம் என்ன ரையான் ஜைனப் ரைட் ஓகே ஓகே. சைனப்ட நல்லா பலூன் விரிஞ்சிட்டு. இது எப்போ செய்ததுடா. இப்போ தானே செய்தது. ரைட் இருங்க நம்மடது நிமிந்து வேறு. சரி சரி ஓகே வெரி குட். இப்போ நம்மட பலூன் கொஞ்சம் விரியுது இல்லை பார்த்தீங்கன்னா விளங்கும். இப்போ ரைட் ரைட் இங்கே பாருங்கடா நம்மட பலூனும் விரிஞ்சு வருது. இப்போ என்ன அதே நேரம் இங்கே நுர வந்திருக்கும் பாருங்க. கீழே நுர வந்திருக்கும். அதில் பாட்டுக்கு விடுவோம். ஓ கொஞ்சம் கொஞ்சமாக நுர வரும். தொழிற்பட கொஞ்சம் மதுவம் வந்து சீனி கரைசலோட தொழிற்படும் போது பிள்ளைகள் அங்கே நுரை உருவாகும், வாயுவும் உருவாகும், எத்தைல் எல்கஹால் உருவாகும். இங்கே வெப்பமானீர வாசிப்பு அதே 30 தாண்டா இருக்குது. ஆனால் 30 இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியல. இப்போ டெம்பரேச்சரும் குறைவு. ஆனாலும்
30லாம் இருக்குது. வெப்பநிலை உயர்வு அடைஞ்ச மாதிரி ஒன்றும் காணல. பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் விட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்ன பலூன் வந்து இப்போ ரைட், ஓகே, வெரி குட். மாசினுக்கு நல்ல பெருசாக வந்துட்டு பலூன். என்னடா தம்பி, அப்படியே காட்டுறா தம்பி? இருங்க நில்லுங்களா, ரெண்டது முடிய காட்டுறேன். விடத்தை கொஞ்சம் வரட்டும். ரைட், இருங்க இருங்க வரேன். இந்த இப்போ தானே நம்ம இடத்துக்கு வந்து கொண்டு இருக்கு. இதை பாருங்க, வராதாக்கள் உங்களோடது இப்போ லைவில் பார்த்து கொண்டிருக்காங்களே. இது வைக்க வைக்க இன்னும் பெருசாகும், பலூன் நல்லா பெருசாகும். அந்த விரிஞ்சிட்டு ரைட், பார்த்தீங்களா? இனி ஊதி வரும், இனி வந்து பலூன் ஊதி வரும். இப்போ நுரை இருக்கிற அளவை பாருங்கள். இதுக்குள்ளே இவ்வளவு தான் இருக்குது நுரை. ஆரம்பத்தில் நுரை குறைவாக தான் இருந்தது, இப்போ நுரை வந்து இந்த அளவுக்கு வந்துருக்குது. அதே நேரம் பலூன் வந்து விரிஞ்சிட்டு ரைட். இதுக்குள்ளேயும் தான் முகவைக்குள்ளேயும் தான். இதில் பார்த்தீங்கன்னா விலங்கம் குறிப்பிட்ட அளவு நுரை வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் விடுவோம், இன்னொரு 10 நிமிஷம் விட்டால் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், பலூன் விரியுதான்னு சொல்லி. ரைட், இப்போ சஹீன் பலூனை பார்ப்போம். எங்க சஹீன்? சும்மா வச்சு கொண்டிருங்க, ஆட்டாமல் குலுக்கி கொண்டிருக்காள் அந்த பிள்ளை. டே, உள்ளே இருக்கிற நுரையெல்லாம் பலூனுக்குள்ளே போகுது இப்போ. ரைட் ரைட், ஓகே ஓகே, சும்மா வைங்க. சரி, ஹானிடது ஓகே. ரைட், சாய் கைலாஸ் எங்கடா? போத்தல் மட்டும் தான் தெரியுது, பலூனை காணல. என்ன பலூன் விரியல்ல போல எனக்கு. சரி சரி, மாசின் எங்க? மாசின் காட்டலாம். அடே தம்பி, என்ன பலூனை ஊதி போட்டு வச்சதாடா இவ்வளோ பெருசாக வந்துட்டு? காட்டுங்க அப்போ மேலே தூக்கி போத்தலை, நுரைய பாப்பா எந்த அளவுக்கு இருக்கண்டு. என்ன நுரைய காணல, பலூன் மட்டும் பெருசாக இருக்குது. இது நம்புற மாதிரி தெரியல. நேரத்தோட செஞ்சு நுரையெல்லாம் இல்லாமல் போய்த்து போல கிடக்கேண்ணே. சரி சரி, ரைட். சவுதா நிறைய பேர் பலூன் விரிஞ்சிட்டு. இதில் இப்போ பார்க்காதாக்கள் யாரும் இருக்கிறீங்களாடா பிள்ளைகள்? பார்த்தாக்கள் ரைஸ் ஹேண்ட் எடுங்க, பார்க்காதாக்கள் மட்டும் ரைஸ் ஹேண்ட் போடுங்க. பிள்ளைகள் மற்றாக்களை பார்க்கணுமே, நான் பார்க்காதாக்கள். பார்க்காதாக்கள் மட்டும். அகோஸ்மீறது பார்த்துட்டு தானே, என்ன அமர்றது பார்க்கல. அடே மிச்சாக்கள் செய்து போடுங்க சரியா? மிச்சாக்கள் நீங்களும் செய்து ப்ராக்டிக்கலாக செய்து பாருங்கள். இது சின்ன ப்ராக்டிக்கல் உண்டு, சின்ன விஷயம் இதெல்லாம் செய்கிறது. ரைட், ஹயாடது பார்த்தோம்ல. சமை ரைட், சமையிட பலூன் என்ன பெரிய பலூனை வேண்டி இருக்கிறீங்க உங்களோடக்கு. தருசாந்த் தருண் தருண்ட பலூன் நல்லா விரிஞ்சிட்டு. ஆஃபியா மற்றாக்கள் மைக் ஆஃப் பண்ணி கொண்டிருங்க பிள்ளைகள். தம்பி ரிதுஷன் என்ன சத்தவங்க? ஹன்ஃபா ரைட். ஜீசா சாய் கைலாஸ் ஸ்ரீவதனி
ஸ்ரீவதனி. ரைட், வெரி குட். நுர கூடுது, ஆனால் பலூன்ட சைஸ் எட்டதில் அப்படியே கிடக்குது என்ன? சார் ஓம். சார் இந்த பிராக்டிகல் செய்யறதுக்கு எனக்கு ஒரு பொருள் இல்லை சார். ஆ நாளைக்கு செஞ்சு வீடியோ எடுத்து போடலாமா? ஆ சரி சரிம்மா, சரி, ஓகே. அனாஃப். வெப்பமானிட வாசிப்பு அதே தான் கிடக்குது, இன்னும் கொஞ்சம் கூட இல்லை. அம்ஹர். சஹ்ரா. லுக் பண்ணுறதை பார்த்தாச்சு தானே? டேய், இப்போதானே பார்த்தேன். ஆத்திஃபா. நஹ்தா. நஹ்தாட நல்ல பெருசாக வந்துட்டு பலூன். ஆனால் நுரையை தான் காணல. இதை ஏர்லியாக செய்த போல எனக்கு. ஓ சார் நேரத்தை ஆ தைபாடது. ரைட், ஓகே, சரி சரி. எல்லாரையும் பார்த்துட்டேன். மற்றாக்கள் பார்க்காதாக்கள் யாரும் இருக்கிறீங்களோ? இப்போ ப்ராக்டிக்கல் செய்யாதாக்கள் ரைஸ் ஹேண்ட் போடுங்க பாப்போம். ப்ராக்டிக்கல் எத்தனை பேர் செய்யாமல் இருக்கிறீங்க? எத்தனை பேர் பிள்ளைகள் செய்யல? தைபா ரைஸ் ஹேண்ட் எடுக்கலாம். செய்யாதாக்கள் ரைஸ் ஹேண்ட் போடுங்க. எங்க மிச்சாக்கள் எல்லாம்? ஓம் ஓம் சொல்லுங்க. நாங்க போன கிளாஸ் வந்து எங்க ஊருக்கு போயிருந்தோம் சார். அதனால நாங்க பொருள் இருந்ததில்ல. ரைட், நான் ரெக்கார்டிங்கை போடுறேன். போன கிளாஸில் ரெக்கார்டிங்கையும் இந்த கிளாஸில் ரெக்கார்டிங்கையும் போடுறேன். இதை பார்த்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இதை எது நீங்கள் செய்து பார்க்கலாம். இது பெரிய ஒன்றும் கஷ்டம் இல்லை தானே? செய்யலாம் தானே இதெல்லாம்? ரைட், சரி சரி, செய்து பாருங்க. இதெல்லாம் கேள்விக்கு வரும். சரியா, செய்து போடுங்களா? செய்து நீங்கள் பார்க்கணும், அவதானத்தை பார்க்கணும். முகவைக்குள்ள நோமலாகவும் வச்சு பார்க்கணும். முகவைக்குள்ள நோமலாகவும் வச்சு பார்க்கணும். அதே நேரம் ஓம் நோட்ஸ் அப்டேட் பண்ணுற நம்பருக்கு அனுப்பி விடுங்க. இந்த நோமலுக்கும் அனுப்பி விடுங்க. பெரிய வீடியோவாக போடாமல் சின்ன வீடியோஸ் எல்லாம் போடுங்களா? சின்ன வீடியோஸ் எல்லாம் போடுங்க, அப்போ தான் ஈஸி. ரைட், இப்போ தியரியை பாருங்க. தியரி நாங்கள் என்ன பார்த்தோம்? நுண்ணங்கி தொழிற்பாட்டின் போது உணவில் ஏற்படும் மாற்றத்தை அறிகிறது தான் நாங்கள் போன கிளாஸ் பார்த்தோம். இதில் மதுவம் சேர்க்கப்பட்ட சீனி கரைசலை ஒரு போத்தலுக்குள்ளே எடுத்து போத்தல்ற வாயோட பலூன் ஒன்றை இணைச்ச பிறகு நாங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருக்கும்? ஆரம்பத்தில் இந்த மாதிரி பலூன் சுருங்கி போயிருக்கும். சிறிது நேரத்துக்கு பிறகு என்ன நடக்கும்? அந்த பலூன் வந்து விரிவடைந்து போயிருக்கும். விளங்கிட்டா? ரைட், ஒரு 20 நிமிஷம். இதில் பாருங்க, இப்போ இதில் நுரை கூடி இருக்கு. என்ன நுரை வந்து கூடிட்டு பலூன்ட சைஸ் கொஞ்சம் விரிவடைந்த மாதிரி இருக்குது. இன்னும் போக இன்னும் விரிவடையும். இதில் பாருங்க பிள்ளைகள், சிறிது நேரம் கழித்து அவதானிக்கும் போதோ என்னத்தை பார்ப்பீங்க? குட் ஈவினிங் பிள்ளைகள், வணக்கம். பலூன் விரிவடைந்து இருக்கும். ரைட், இங்க பாருங்க. சரி சரி, ரைட்.
இப்போ சிறிது நேரத்தின் பின் அவதானிக்கும் போது என்னத்தை பார்ப்பீங்கன்னு பாருங்க. பலூன் வந்து விரிவடைந்திருக்கும். பலூன் வந்து விரிவடைந்திருக்கும். அப்போ இந்த போத்தலில் இந்த அமைப்பில் என்ன அவதானம் என்று கேட்டால் தான் பலூன் விரிவடைந்திருக்கும்னு கொடுப்பீங்க. அடுத்தது நுரை வந்து இருக்கும். கரைசலில் நுரை தோன்றி இருக்கும். உள்ளுக்குள்ளே நுரை வந்திருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கரைசல் வெப்பமடைந்திருக்கும். அப்போ நீங்கள் இந்த தொகுதியை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெப்பத்தை உணரலாம் என்று தான் சொல்லப்படுது. ஆனால் இந்த வெப்பமானியின் அளவு வாசிப்பின்படியும் அப்படி வாசிப்பு எங்களுக்கு வெப்பமடைகிறது தெரியல. சற்று வெப்பமடையும் என்ற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் அவதானிக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் வெப்பம் வரல பிள்ளைகள். இதுலேயும் தான் தொகுதி வந்து அந்த அளவுக்கு சுடல. இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 தான் இருக்குது. இன்னும் கூடல. வெப்பமானியும் கூடல. கரைசல் வெப்பமடைந்திருக்கும். இது பாடத்திட்டத்தில் இருக்கிறதின்படி அவதானத்தில் சொல்லியிருக்கிறான். அப்போ நாங்கள் ப்ராக்டிக்கலாக செய்ததின்படி இதில் வெப்பமானிற வாசிப்பு இங்கே கூடல. ஆனால் என்ன 2 அவதானத்தை நாங்கள் பார்க்குறோம். ஒன்று பலூன் விரிவடைந்ததை பார்த்தோம். அடுத்தது உள்ளுக்குள்ளே நுரை வந்து இருக்கிறத பார்க்குறோம். வடியா விலகிக் கொள்ளுங்க. இந்த தொகுதியில் மதுசாரம் போல மணக்கும் என்று நீங்கள் கொடுக்க முடியாது. ஏன் மதுசாரம் போல மணக்கும் என்று கொடுக்க முடியாது? இது ஒரு மூடிய தொகுதி. உருவாகிற எத்தைல் ஆல்கஹால் வெளியில் வாயுவாக வராது. அப்பங்களுக்கு அந்த மனம் வராது. அப்போ எங்கே அந்த மதுசாரம் போல மணக்கும் என்று சொன்னால் இந்த திறந்த தொகுதியிலான் வந்து மதுசாரம் போல மணக்கும். கொஞ்சம் மணந்து பாருங்க. மணக்குதா? என்ன நாரும் என்ன? ரைட். மியூட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ ஏர்லியாக செய்தாக்களுக்கு கடுமையாக மணக்கும். ரைட். நாறுதா? ரைட். இப்போ பாருங்க அந்த மனம் என்ன? அந்த மனம் என்ன? மனத்துக்கு காரணம் என்ன என்றால் எத்தைல் ஆல்கஹால். எத்தைல் ஆல்கஹால் தான் அந்த மனத்துக்கு காரணம். அப்போ இந்த பலூன் வந்து விரிவடையுதுன்னு சொல்லி பார்க்குறீங்க. பலூன் விரிவடையணும்னு சொன்னால் இதுக்குள்ளே வழி வந்திருக்கு, வாயு வந்திருக்க வேணும். அப்போ இதுக்குள்ளே வரப்பட்ட அந்த உள்ளுக்குள்ளே சேர்ந்த வாயு என்ன வாயுவாக இருக்கும் பிள்ளைகள்? கார்பனீர் ஆக்சைடு வாயு. சரியா? ரைட். அப்போ இதில் பாருங்க, சிறிது நேரம் கழித்து அவதானிக்கும் போது கவனிங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க எல்லாரும். சிறிது நேரம் கழித்து அவதானிக்கும் போது பலூன் விரிவடைந்திருக்கும். கரைசலில் நுரை தோன்றி இருக்கும். இது 2ஐயும் முக்கியமான அவதானமாக கொடுங்க. அவன் 3 கேட்டால் மட்டும் கரைசல் வெப்பமடைந்திருக்கும் என்று கொடுங்க. ஏனென்று சொன்னால் இது நாங்கள் இந்த அளவுக்கு தெளிவாக அவதானிக்கக்கூடிய மாதிரி அவதானமாக இல்லாது. எங்களுக்கு தெளிவாக அவதானிக்கக்கூடிய அவதானமாக பலூன் விரிவடைகிறதும் நுரைவாரதும் கொடுக்கலாம். இப்படி ஒரு திறந்த முகவைக்குள்ள அவதானம் கேட்டால் பிறகு இங்கே பாருங்க, இந்த மாதிரியான முகவையில் அவதானம் கேட்டால் இதில் கொண்டு போய் பலூன் விரிவடையும் என்று கொடுக்க முடியாது நீங்கள். ஏன்னா இதில் பலூன் என்ற அமைப்பு இருக்காது. அப்போ இங்கே என்ன அவதானம் கொடுக்கணும்? நீங்கள் நுரை வந்து இருக்கிறதும் கரைசல் மதுசாரம் போல மணக்கிறதையும் இங்கே அவதானமாக கொடுக்க வேணும். அடுத்தது கரைசல் 3 அவதானம் கேட்டானண்டா இதை தாண்டி நீங்கள் என்ன கொடுக்கலாம்? கரைசல் அல்லது தொகுதி சிறிது சற்று வெப்பமடைந்திருக்கும் என்று நீங்கள் இந்த தொகுதியில் கொடுக்கலாம். சரியா? 3 அவதானம் கேட்டால் தான் அந்த வெப்பமடைந்திருக்கிறத கொடுக்க பாருங்க. ஏனென்று சொன்னால் அது வந்து எங்களுக்கு தெளிவாக அவதானிக்கக்கூடிய மாதிரி இல்லை. கையால் தொட்டு உணர இல்லாமல் இருக்குது. வெப்பமானியின் மூலமும் அந்த வாசிப்பு அதிகரிக்காமத்தான் இருக்குது. ரைட். அப்போ இதன் போது பலூனினுள் சேரும் வாயு என்ன? இதன் போது பலூனில் வார வாயு என்ன வாயுவாக இருக்க போது பிள்ளைகள்? இங்கே வார வாயு வந்து கார்பனீர் ஆக்சைடு வாயுவாக இருக்கும். சரியா? கரைசல் மதுசாரத்தை போல மணக்கும். இந்த திறந்த முகவைக்குள்ள இருக்கிற கரைசலை மணந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுசாரம் போல மணக்கும். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தைல் ஆல்கஹால் உருவாகும். அப்போ மதுசாரம் ஏன் உருவாகுது? எத்தைல் ஆல்கஹால் என்று சொல்றது மதுசாரம் ஏன் உருவாகுது என்று சொன்னால் இந்த மதுவக்கலங்கள் சீனி கரைசலோட தொழிற்படும் போது எத்தைல் ஆல்கஹால் அங்கே உருவாகுது. அதனால தான் அங்கே மதுசாரம் போல மணக்குது எங்களுக்கு. சரியா? இல்ல அடுத்த கிளாஸ். சரியா? அடுத்த கிளாஸ் தான் நான் உங்களுக்கு இதில் கேள்வி தருவேன். இப்போ நீங்கள் இதை கவனிச்சுட்டு இருங்க பிள்ளைகள். சும்மா நான் கழிச்சு கொண்டிருக்கக்குள்ள அங்கே கத்தி கொண்டிருந்தீங்கன்னா என்னென்று விளங்க போதும், மற்றவங்களுக்கும் அது டிஸ்டர்ப் இல்லை. சரியா? அப்போ இந்த மாதிரியான
தத்துவம் இந்த செயற்பாடு மாதிரி நாங்கள் எங்கே அன்றாட வாழ்க்கையில் செய்து பார்க்குறோம் என்று சொன்னால் பான் உற்பத்தியில் மாவோட சேர்ந்து ஈஸ்ட்டுகளை போட்டு ஏன்னா மாவை பொங்கச் செய்து எங்களுக்கு பான் உற்பத்தி செய்கிறதுக்கு பனிஸ் உற்பத்தி செய்கிறதுக்கு எல்லாம் வந்து இந்த ஈஸ்ட் வந்து மதுவம் வந்து சேர்க்கப்படுது மாக்கலவையோட. இது வந்து இந்த கைத்தொழில் எங்கே பயன்படுத்தப்படுது. இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலை தந்துட்டு அவதானம் என்ன, அதுக்கான காரணங்கள் என்னென்றெல்லாம் கேட்ட பிறகு இந்த செயற்பாடு கைத்தொழில் ரீதியாக எங்கே பயன்படுத்தப்படுதுன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் பான் பனிஸ் போன்ற என்ன மா உற்பத்திகள் செய்கிறதுக்காக இங்கே இதே தத்துவம் இதே தொழிற்பாடு வந்து செய்யப்படுது. இங்கே பயன்படுத்தப்படுற நுண்ணங்கி என்ன, மதுவம், அந்த நுண்ணங்கி கூட்டம் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஃபங்கஸ்ன்றது உங்களுக்கு சொல்ல தெரியணும். ரைட், வெரி குட். சரியா? அப்போ இந்த தொழிற்பாட்டின் போது கார்பனீர் ஆக்சைடு வாயு உருவாகுது. இதுதான் அந்த பலூனுக்குள்ளே சேருது. அப்போ கார்பனீர் ஆக்சைடு வாயு எத்தைல் ஆல்கஹால் உருவாகி மாக்கலவை என்ன செய்யும், மாவோட சேர்த்தப்பன்னு சொன்னால் மா வந்து நல்லா சாஃப்ட் ஆகும், பிள்ளைகள் மென்மையாகும். இப்படி மா வந்து மென்மையாகிற இந்த செயற்பாட்டை நாங்கள் சொல்லுவோம் பொங்குதல் என்று சொல்லுவோம். விளங்கிட்டோம்? மா பொங்குறதுக்கு இப்போ நாங்கள் அப்பம் சொல்கிறது, அப்பம் நல்லா பொங்குறது, மா பொங்கி வருது, இப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். நல்லா ஊதி வாரதை இப்படி சொல்லுவோம். என்ன எந்த அளவுக்கு பொங்குதோ அந்த அளவுக்கு பான் இதெல்லாம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். சரியா? இது விளங்கிட்டாலாம் இருக்கு. சரியா? ரைட். அப்போ இது தொடர்பான வினாக்களையும் இதுக்கு அடுத்ததாக வர விளக்கங்களையும் நாங்கள் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். சரியா? செய்யாதாக்கள் செய்து எனக்கு அனுப்பிக் கொள்ளுங்க. ரைட், பாய். இதில் வெப்பமானியில வாசிப்பு கூடல பிள்ளைகள் அதே மாதிரி தான் இருக்குது. நான் அவதானிச்சேன் என்று சொன்னால் அதை ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்றேன். கூடி இருந்தால் நான் எடுத்து போட்டு விட்றேன்னா. ரைட், ஓகே, சரி, பாய். என்ன சொல்லுங்க? இல்லை இல்லை, இன்றைக்கு ஒன்றும் எழுதலை நாங்கள் நோட்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு. சரியா? ரைட். இல்லை இல்லை இல்லை, ஒன்றுமே செய்ய தேவையில்லை. போன கிளாஸில் நோட்ஸ் அனுப்புனதாக்கள் இந்த கிளாஸில் ஒன்றும் நாங்கள் எழுதலை. ஸோ நீங்கள் இது ஒன்றும் அனுப்ப தேவையில்லை. சரியா? நோட்ஸ் அப்டேட் பண்ணுற நம்பருக்கு பான்மூஞ்சனம் வந்ததை ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடுங்களா? சரியா? செய்து பார்த்தாக்கள் அதையும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விடுங்க. ரைட், சரி பிள்ளைகள், சந்திப்போம். பாய். ரைட், ஓகே, போட்டு விட்றேண்ணா. குரூப்பில் போடுறேன், 10 போடுறேன், 2 இதையும் போனதையும் போட்டு விட்றேன். ரைட், பாய். Okay sir, bye sir. Bye sir. Bye sir. Thank you sir. Okay sir.